வணக்கம். நான் நம்ம தேனி தென்றல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் சூப். இன்றைக்கி இந்த மட்டனை எடுத்து நாம் ஒரு 100 கிராம் தான் மட்டன் எடுத்துருக்கோம். இது என்ன மட்டன் அப்படின்னீங்கன்னா எலும்பு தான் எடுத்து அதை வச்சு நம்ம சூப் பண்ண போகிறோம். நல்ல ஹெல்த்தியானது. முதல்ல வாஷ் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாத்தையும் அதில் போட்டுடுறோம். போட்டுட்டு தண்ணி நல்லா தாராளமே விடுறோம். ஏன்னா அது சூப்பு தான். அதனால் நல்லா 2 டம்ளர், பெரிய டம்ளர், ஒரு 1/2 லிட்டருக்கு பக்கத்தில் தண்ணி இருக்கும். இதிலையே நாம் உப்பும் சேர்த்துக்கிறோம். இது எதுக்காக இது எல்லாம் இப்போயே சேர்க்குறோன்னா அப்படின்னா தான் அந்த இதிலெல்லாம் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போடும்போது தான் அந்த ஸ்மெல் நல்ல ஸ்மெல்லாக கிடைக்கும். வெந்து வரும்போது நமக்கு நல்லாயிருக்கும் அரோமா. குக்கர் விசில் போட்டுட்டு குறைஞ்சது 10 விசில் விடுறோம். அது ஒரு பக்கம் இது பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வறுக்க வேண்டிய இடத்தை பார்க்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், நல்லா 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரே ஒரு மிளகாய் வத்தை, இது எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வாசனை வர்ற வரைக்கும் நாம் அதை வறுத்துக்கிறோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இது நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நாம் இதில் தாளிக்கிறது, அது அன்னாச்சி பூவோட ஒரு சின்ன பிஞ்சு, பட்டை 2 பிஞ்சு போட்டுக்கிறோம், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல லேசாக நல்லா வாசனை வர்ற மாதிரி வதக்கிட்டு ஒரு 4 சின்ன வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தோலை உரிச்சிட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாயும் அதோடு போட்டு நாம் நல்லா வதக்கிறோம். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கலாம். ஒரே ஒரு சின்ன தக்காளி நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்குறோம். தக்காளி நல்லா ஸ்மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே அந்த மட்டன் வேக வச்சதுலேயும் போட்டிருக்கிறோம். இது நாம் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுற பவுடரு, அதை இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் கொதி வர்றதுக்கு முன்னாடியே, இல்லைன்னா லங்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, நம்மளுடைய மட்டன் ரெடி ஆயிடுச்சு. விசில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை இதோட சேர்த்துக்கிறோம். இதோட சேர்த்துட்டோம். இப்போது நாம் இதில் அந்த கொழுப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருப்போம், அதையும் இதோடு சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நமக்கு இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கிட்டு நம்ம பரிமாறும்போது பெப்பர் போட்டு உப்பு போட்டு பரிமாறிக்கலாம். நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஜம்முன்னு டேஸ்டியான சூப்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.